அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ல் நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் நடக்கிறது தான். நான் கண்டிப்பாக ஜிம்முக்கு போகணும், அதே மாதிரி காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும், சுகர் கட் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இப்படின்னு நிறைய ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். இதில் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லலாம். ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், காலையில் சீக்கிரமாக எந்திக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த சுகர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸியாக பாசிபிள். நம்ம சோம்பேறித்தனத்தால் அதை பண்ணாமல் இருப்போமே தவிர மற்றபடி அதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா அந்த பணம் சம்பாதிக்கிறது தான். நம்மளாம் எப்போ பணம் சம்பாதிச்சு எப்போ பணக்கார வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சுலபமான தீர்வு இருக்குது. அதாவது பணக்கார வாழ்க்கையை வாழணும்னா பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பணம் இல்லாமலேயே நம்ம பணக்கார வாழ்க்கையை வாழலாம். அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கனவு மட்டும் கிடையாது. நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கனவோடு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாருமே சந்திரமுகி படத்தை பார்த்துருப்போம். அந்த படத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டைலாக் என்ன அப்படின்னா, பார் முழுசா சந்திரமுகியா மாதிரி இருக்கக்கூடிய உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் பிரபுவை நோக்கி ஒரு டைலாக் சொல்லுவார். அது யாராலையும் மறக்க முடியாது. ரொம்ப மீம் மெட்டீரியலாக கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைலாக்குக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கங்கா, அதாவது ஜோதிகா கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சந்திரமுகி எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே மாற்றிப்பாங்க. அந்த சந்திரமுகி அப்படிங்கிற கேரக்டர் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே நடக்கிறது, அவங்களுடைய அந்த சலங்கை இருக்குல்ல அதை எடுத்து காலில் போட்டுக்கிறது, அதே மாதிரி அவங்களோட பெயிண்டிங் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்கள மாதிரி போஸ் கொடுக்கறது, இது மாதிரி முழுசாக கங்கா அப்படிங்கிற கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரமுகியாக மாறும்ல, அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். கங்கா கேரக்டர் எப்படி சந்திரமுகியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளும் பணக்காரர்களாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். பணக்காரங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு சிலதை கடைபிடிக்கணும். அதுக்குன்னு அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே நம்மளால் கடைபிடிக்க முடியாது. அதாவது அவங்க ஆடி காரில் போவாங்க, நம்மளால் போக முடியுமா? ஃப்ளைட்டில் போகும்போது பிஸ்னஸ் கிளாஸில் போவாங்க, நம்மளால் போக முடியாது. வைடூரிய நகைகள்லாம் போடுவாங்க, அதனால் நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணுறது நம்ம பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வெறும் 5 வழிமுறைகள், இதை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நம்மளும் பணக்கார வாழ்க்கையை வாழலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரிக்கெட் பார்க்கக்கூடாது. கிரிக்கெட் பார்க்காம இருந்து அந்த நேரத்தை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. பெரும்பாலான பணக்காரர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விளையாட்டுகளை பார்க்குறதில்ல. கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த வாலிபால், பேஸ்கெட் பால், இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாது. ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விளையாட்டுகளை தான் இந்த பணக்காரர்கள் விரும்பி பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா டென்னிஸ், அதே மாதிரி கோல்ஃபு, கார் ரேஸு, குதிரை பந்தயம், இந்த மாதிரியான ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில விளையாட்டுகள் இருக்குது. அந்த விளையாட்டுக்களை தான் பணக்காரர்கள் விரும்பி பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரியான விளையாட்டுக்களை பார்க்கும் பொழுது நமக்குமே இந்த மில்லியனர் மைண்ட் செட் கொஞ்சம் வரும், பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு போர் அடித்தா நிறைய பேர் விளையாட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் விளையாடவும் போவோம். இப்போ கிரிக்கெட்லாம் நம்மளும் விளையாடுவோம். அதே மாதிரி இந்த பணக்காரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை தான் விளையாடுறாங்க. டென்னிஸ் விளையாடுறது, கோல்ஃப் விளையாடுறது, போக்கர் விளையாடுறது, அதே மாதிரி குதிரை பந்தயத்தில் பந்தயம் கட்டுறது, ரேஸில் ஈடுபடுறது. நம்ம அஜித் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ்லாம் ஈடுபடுறாருல. ஸோ இந்த மாதிரி பணக்காரர்களுக்கு பிடித்த விளையாட்டுகளாக இது மாதிரியான ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது. அதை பார்க்குறதன் மூலமாகவும் அதை விளையாடுறதன் மூலமாகவும் நம்மளுமே அந்த பணக்கார வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது தான் முதல் டிப்ஸு. ரெண்டாவது விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம், நமக்கெல்லாம் மைண்ட் அப்செட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதாவது மூடு சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர் இருக்கக்கூடிய பழக்கம் என்னென்னா பாடல்கள் கேட்குறது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அனிருத் பாட்டையோ சாய் அபயங்கர் உள்ளிட்ட இசையமைப்பாளர்கள் பாட்டையோ கேட்பாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த 90s கிட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான், இவங்க பாட்டெலாம் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த நடுத்தர பாட்டுனே இருக்கும். 80s இளையராஜா, தேவா, இந்த மாதிரியான நிறைய மியூசிக் டைரக்டர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரியான வரிகள் வரக்கூடிய பாடல்களையே கேட்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் மேக்சிமம் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் இசை மட்டும்தான். நீங்கள் நிறைய படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, வெறும் இசை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது பியானோவை வாசிக்கிறது மட்டும் ஒரு கேசட்டாக இருக்கும், வயலின் வாசிக்கிறது மட்டும் ஒரு கேசட்டாக இருக்கும், இதே மாதிரி சாக்ஸஃபோன், நிறைய இசைக்கருவிகள் தனித்தனியாக இருக்கும்.
அதை வந்து போட்டு இந்த பணக்காரர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மள மாதிரியான இந்த பாடல் வரிகளோடு கூடிய பாடல்களை வந்து விரும்புகிறதே கிடையாது. வெறும் இசையை மட்டும் தான் விரும்புகிறாங்க. ஸோ நீங்களும் பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிடிச்ச பாட்டை வரியோடு கேட்காம வெறும் கரோக்கியை மட்டும் கேட்டீங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த மில்லியனர் லைஃப் ஸ்டைல் பணக்கார வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலை ஆர்வம். கலை ஆர்வம் அப்படின்னோடனே நம்ம வந்து இந்த கோயில்களுக்கெல்லாம் போவோம், அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்து ரசிப்போம். அந்த மாதிரி கிடையாது. இந்த பணக்காரர்களுடைய டேஸ்ட்டே தனி. அவங்க எந்த மாதிரி ரசிப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, தோழா படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து கார்த்தி வந்து சும்மா ஏதோ ஒரு கிறுக்கி வச்சிருப்பாரு. அதை வந்து ஒரு பெயிண்டிங்காக செவுத்தில் மாட்டியிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் இந்த பெயிண்டிங்கோட மீனிங் உனக்கு தெரியுமா, ஞான சூனியம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த பெயிண்டிங்க்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார். இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது இந்த பெயிண்டிங் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரியான பெயிண்டிங்கை தான் இந்த பணக்காரர்கள் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பெயிண்டிங் நம்மளெல்லாம் வாங்க முடியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சொல்லுவாங்க. அதை வாங்கி ஒரு பிரோஜனமும் கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு 4-5 கலர் அதில் கொட்டி சும்மா கையை வச்சு இப்படி அப்பி நம்மளுமே ஒரு பெயிண்டிங் மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம். பெயிண்டிங்குக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய கடைகளில் இது மாதிரி பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. இல்லைனா எக்ஸ்போலாம் போடுவாங்க, கண்காட்சிகள்லாம் நடக்கும். அந்த கண்காட்சிகளுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்குமே மில்லியனர் மைண்ட் செட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவுமே வந்து இந்த பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது தான். சின்ன வயசுலேருந்து நம்மலாம் வந்து ஆதித்யா, சிரிப்பொலி இந்த மாதிரியான சேனல்களில் வரக்கூடிய காமெடிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் பணக்காரராக மாறணும், மில்லியனர் மைண்ட் செட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான சேனல்களை பார்க்குறத நிப்பாட்டிட்டு ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ்க்கு நீங்கள் வந்து போகணும். அதில் வந்து எனக்குமே ஒரு கசப்பான அனுபவம் நடந்துச்சு. அதையுமே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன்லாம் வந்து இந்த எச்ச கையால் சோறு ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவன் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு ஒரு டிக்கெட் இருக்குது, என்னால் போக முடியாது, நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னா. யாருக்கும் ₹1 கூட செலவு பண்ண மாட்டான். அவன் நமக்கு இப்படி ஒரு டிக்கெட்டை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த ஷோக்கு போனேன். பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தவங்க ஃபுல்லாமே ஒரு எலைட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான். அங்கே வந்து நிறைய ஜோக் சொல்ல போகிறாங்க அப்படின்னுங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் போனேன். ஆனால் அங்கே வந்து ஆள் என்ன தெரியுமா பண்ணார், எல்லாருடைய பேரையுமே கேட்டார். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கவுண்டர் கொடுத்தாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், அங்கே வந்து மீனாட்சி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நீங்கள் வந்து வெறும் மீனாட்சியா சரவணன் மீனாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே வந்திருந்த ஒரு 2-3 லைனில், நல்ல வேளை நான் வந்து கடைசி ரோவில் உட்காந்துருந்தேன், அதனால் என்கிட்ட வந்து பேர் கேட்கல. முதல் 2 ரோவில் உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்களுடைய பேரை கேட்டார், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டார். அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசினார். எல்லாருமே சிரித்தாங்க. ஸ்டாண்டப் காமெடி முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிட்டாங்க. இதுக்கு ₹2000 டிக்கெட்டாம். நம்ம அங்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு சிரிப்புலாம் வராது. ஆனாலுமே நீங்கள் வந்து ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த மில்லியனர் மைண்ட் செட் வரும். ஏன் அப்படின்னா பணக்காரங்க கூட நம்ம பழகணுன்னே வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை நமக்கு பிடிச்சி போயிடும். நம்மளுமே அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நடந்துப்போம். அதன் மூலமாகவே நம்ம வந்து பணக்காரர்களாக வெளியே தெரிகிறதுக்கு கொஞ்சம் மெனக்கடுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இந்த 4 டிப்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நிறைய பேருக்கு தோணலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பணக்காரனாக வாழணுங்கிற அவசியம் கிடையாது, நான் இப்போ இருக்கிற வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்களாகவே இருங்க. உங்களுக்கு எந்த வாழ்க்கை முறை சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த வாழ்க்கை முறையை வாழுங்க. ஆனால் நிறைய பேருக்கு பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அப்படி பணக்கார வாழ்க்கையை வாழ விரும்புகிறவங்க இந்த 5 டிப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. நன்றி.